அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திருத்தல யாத்திரை என்ற ஒரு சிந்தனையிலே இன்றைய தினம் திருக்கழுக்குன்றத்திலே அப்பர் பெருமான் பாடிய ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தொண்டை நாட்டிலே 32 தேவார தலங்கள் இருக்கின்றன. அதில் நால்வரால் பாடப்பட்ட தலம் திருக்கழுக்குன்றம். கழுகு வந்து வழிபட்டதினாலே திருக்கழுக்குன்றம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். கீழே ஒரு சிவன் கோயிலும் மேலே ஒரு சிவன் கோயிலும், நாம் 2 கோயிலையும் தரிசனம் செய்யலாம். கீழே உள்ள இறைவன் பக்தவச்சேஸ்வரர், அம்பாள் திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகிறார். மேலே வேதகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வாழ்நாளில் ஒரு முறையாவது திருக்கழுக்குன்றத்தை தரிசனம் செய்ய வேண்டும். திருஞான சம்பந்தர் அவருடைய வரலாற்றை படிக்கும்போது திருக்கழுக்குன்றத்தை மட்டும்தான் அவர் கிரிவலம் வந்திருக்கிறார் என்பதை சேக்கிழார் பதிவு செய்கிறார். அதிலே அப்பர் பெருமான் ஒரு தாண்டகம் பாடியிருக்கிறார். மூவிலைவேர் கையானை மூர்த்தி தன்னை முழு பிணக்காடுடையான் தன்னை ஆவிலைந்து உகந்தானை அமரர்கோனை ஆளாலம் உண்டு வந்த ஐயன் தன்னை பூவினுமே நான்முகனும் ஆளும் போற்ற புனர்வரிய பெருமான் தன்னை காவலனை கழுக்குன்று அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. இறைவனை கண்ணார கண்டேன் என்று பதிவு செய்கிறார். அதனாலே உச்சி காலத்திலே திருவாசகத்திலே உள்ள திருக்கழுக்குன்ற பதிகத்தை ஓதுவது என்பது ஒரு மரபு இருக்கிறது. இனக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவாருக்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தெம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தப்பின் கணக்கிலா திருக்கோலம் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று மணிவாசக பெருமான் அவருக்கு இறைவன் திருவடி தந்த இடம். அது திருக்கழுக்குன்றத்திலே கிரிவலப்பாதையிலே திருவடிப்பேட்டை என்ற இடத்திலே மணிவாசகருக்கு திருவடி தந்த இடத்தை கோயிலாக அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதனாலே திருக்கழுக்குன்றத்து இறைவனை வழிபாடு செய்து நாம் எல்லா வளங்களும் நலங்களும் பெறலாம். நன்றி.